வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஆகஸ்ட் மாதம் அரசு ஊழியர்கள் குட் நியூஸ் 4வது தவணை DA அரியர் தொகை வழங்க சற்று முன் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பது சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கியமான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அகவலைப்படி DA என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு ஆகும். இது அடிப்படை சம்பளத்தின் 1%ஆகவே கணக்கிடப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கியமான பண்டிகைகளுக்கு முன்பு அரசு அகவலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக ஒரு புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த உயர்வு மூலமாக மாநில அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 58% உயர்ந்தது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்திலிருந்து கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவலைப்படியை பெற்றார்கள். மேலும் 2025 ஜூலை மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகைகள் 2026 மே மாதம் முதல் 6 சம தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்தது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதன் அடிப்படையில் 4வது தவணை அகவலைப்படி ஆகஸ்ட் மாதமும், இன்னும் இதுபோக 2 தவணைகள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயனளிக்கும். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது குறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். விவசாய நல ஆண்டு சார்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த 4வது தவணை அகவலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.